பெட்ரோல் டீசல் விலை உயர்ந்தது வாகன ஓட்டிகள் மத்தியில் பெரும் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தற்போது நம்முடன் செய்தியாளர் செலினா நேரில் இணைகிறார். வணக்கம் செலினா. ஏற்கனவே அத்தியாவசிய பொருட்கள் விலை உயர்ந்துள்ள நிலையில் தற்போது பெட்ரோல் டீசல் விலையும் உயர்ந்துள்ளது. நடுத்தர மக்களுக்கு இது ஒரு பெரிய அதிர்ச்சி சம்பவமாக பார்க்கப்படுகிறது. கூடுதல் விவரங்கள். குறிப்பாக அமெரிக்கா அதே போல ஈரான் இடையே போர் என்பது தொடர்ச்சியாகவே நடைபெற்று வரக்கூடிய நிலையில் அந்த அரசியல் சூழல் காரணமாகவும் தொடர்ந்து பல்வேறு விலை உயர்வு என்பது இந்தியா முழுவதும் சந்தித்து வருகிறது. குறிப்பாக ஏற்கனவே எல்பிஜி சிலிண்டர் தட்டுப்பாடு, அதே போல சிலிண்டர் விலை என்பது உயர்வு உள்ளிட்டவை ஏற்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இன்று பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்த்தப்பட்டிருப்பதாக அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டிருக்கிறது. குறிப்பாக இந்தியா முழுவதுமே பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்த்தப்பட்டு வரக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரையிலும் பெட்ரோல் டீசல் என்பது கிட்டத்தட்ட ₹3 வரையிலும் உயர்வு என்பது ஏற்பட்டிருக்கிறது. இதனால் நடுத்தர மக்கள் மிகப்பெரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் என்று தெரிவித்திருக்கிறார்கள். குறிப்பாக பல்வேறு விலைகளின் உயர்வு என்பது தொடர்ச்சியாகவே இந்த போர் பதட்டம் பிறகாகவே அதிகரித்து வருகிறது. குறிப்பாக பார்த்தோம் என்றால் எல்பிஜி சிலிண்டர், அதே போல வணிக சிலிண்டர் உள்ளிட்டவர்கள் விலை என்பது தொடர்ந்து அதிகரித்து கொண்டே வருகிறது. வணிக பயன்பாட்டிற்கான சிலிண்டர் உயர்வின் காரணமாக பல்வேறு ஹோட்டல்கள் மூடப்பட்டிருக்கிறது. அதே போல விறகு அடுப்புக்கு மீண்டும் மாறியிருக்கிறார்கள். இந்த நிலையில் தான் தற்பொழுது இந்த விலை பெட்ரோல் டீசல் விலை என்பது உயர்த்தப்பட்டிருப்பதாக கருதப்படுகிறது. தொடர்ந்து இதனால் நடுத்தர மக்கள் தான் மிகப்பெரிய பாதிப்பிற்கு உள்ளாவார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக டாலருக்கு நிகரான இந்திய ரூபாயின் மதிப்பு சரிந்துள்ளதால் கச்சா எண்ணெய் இறக்குமதி செய்யக்கூடிய செலவு என்பது அதிகரித்திருப்பதாக ஏற்கனவே தெரிவிக்கப்பட்டிருந்தது. எண்ணெய் நிறுவனங்களின் இழப்பு என்பது பெரும் இழப்பாக இருப்பதாகவும் எண்ணெய் நிறுவனங்கள் தெரிவித்திருந்தது. கச்சா எண்ணெய் விலை உயர்வதால் ஏற்படக்கூடிய கூடுதல் சுமையை எண்ணெய் நிறுவனங்கள் நுகர்வோர் மீது கடத்தப்பட்டு இருந்ததாகவும் இதன் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் இந்த விலை என்பது நிர்ணயிக்கப்பட்டு அதிகமாக விற்பனை செய்யப்படுவதற்கான வாய்ப்பு இருப்பதாக கருதப்பட்டிருந்தது. அதன் அடிப்படையில் பார்த்தோம் என்றால் குறிப்பாக இந்தியாவிற்கு தேவையான எண்ணெய் என்பது 85% அதிகமான இறக்குமதி செய்வதால் சர்வதேச விலையின் மாற்றங்கள் நேரடியாக உள்நாட்டு விலையில் எதிரொலியாக இருக்கும் என்று கருதப்பட்டிருந்தது. இந்த நிலையில்தான் இந்த விலை உயர்வு என்பது பெரும் பாதிப்பிற்கு உள்ளாகி இருக்கிறது. போக்குவரத்து செலவு அதிகரிப்பதற்கான வாய்ப்பு இருக்கிறது. பணவீக்கம் அழுத்தத்தை ஏற்படுத்தக்கூடிய வாய்ப்பு என்பது அதிகரித்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக பிரதமர் கடந்த சில நாட்களுக்கு முன்பு கூட தன் எரிபொருள் சிக்கனமாக பயன்படுத்த வேண்டும், இதன் மூலமாக முடிந்தவரை வீட்டிலிருந்து வேலை செய்வதை தேர்ந்தெடுத்ததன் மூலமாக பொருளாதாரத்தை வலுப்படுத்த முடியும் என்று பிரதமர் குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் இன்று காலையிலேயே சென்னையை பொறுத்தவரையிலும் பெட்ரோல் டீசல் விலை என்பது அதிகரித்திருக்கிறது. பெட்ரோலின் விலை என்பது ₹3.10 உயர்ந்து ஒரு லிட்டருக்கு ₹103.67 அதே போல டீசல் விலை என்பது $3.11 உயர்ந்து $93.14 விற்பனை என்பது செய்யப்பட்டு வருகிறது. கிட்டத்தட்ட 4 வருடங்களாகவே பெட்ரோல் டீசல் விலை என்பது அதிகரிக்காமல் இருந்த நிலையில் தற்பொழுது பெட்ரோல் டீசல் விலை என்பது அதிகரித்திருப்பது என்பது பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அச்சத்தையும் அதே போல பொருளாதாரத்தில் மிகப்பெரிய பின்னடைவும் ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் இருப்பதாக கூறப்படுகிறது. இந்த நிலையில்தான் பெட்ரோல் டீசல் விலை உயர்வு அதிகரித்திருக்கக்கூடிய நிலையில் காலையிலேயே பொதுமக்கள் வேலைக்கு செல்லக்கூடியவர்கள் பெட்ரோல் போடுவதற்காக கூட்டமாக வந்திருக்கக்கூடிய காட்சிகளையும் நாம் நேரடியில் பார்த்து வருகிறோம். குறிப்பாக இந்த பெட்ரோல் டீசல் விலை என்பது ஒரே விலையாக நிர்ணயம் செய்து விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் நீண்ட நாள் கோரிக்கையாகவே இருந்து வருகிறது. இந்த நிலையில் இந்த போர் பதட்டம் காரணமாக எண்ணெய் நிறுவனங்கள் இந்த நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டு இருக்கிறது. இதனை உடனடியாக கைவிட வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாகவும் முன்வைக்கப்பட்டு வருகிறது. குறிப்பாக ஒரு சிலர் தேர்தலுக்கு பிறகாக இந்த நடவடிக்கை என்பது பிரதமரின் மீதான அந்த கோபத்தை தூண்டும் வகையில் இருப்பதாகவும் பொதுமக்கள் கருத்துக்களாக தெரிவித்து வருகிறார்கள். இதனில் தான் பெட்ரோல் டீசல் விலை என்பது உடனடியாக குறைக்க வேண்டும், அதே போல ஒரே விலையாக நிர்ணயம் செய்து பெட்ரோல் டீசல் விலை என்பது விற்பனை செய்ய வேண்டும் என்பதுதான் பொதுமக்களின் கோரிக்கையாக முன்வைக்கப்பட்டு வருகிறார்கள். செலினா, தகவலுக்கு நன்றி.